ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 50 வசனம் 14-15. Psalm 50 verses 14 and 15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்வதற்கு முன்பாக இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன். அப்போது நம்ம அநேக நேரங்களிலே ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளிலே, ஒரு நெருக்கமான போராட்ட நிலைகளிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆனால் கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிட சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவது ஸ்தோத்திர பலியிட சொல்லுகிறார். ரெண்டாவது, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தணும். பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருக்கு நாம் பொருத்தனைகளை செலுத்தும் பொழுது, பொருத்தனைகளை நாம் பண்ணும் பொழுது அந்த பொருத்தனைகளை நாம் செலுத்த வேண்டும். 116 சங்கீதத்திலே 18-19 வசனங்களை வாசிக்கிறேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை நாம் பண்ணினோம் என்றால், செய்த அந்த பொருத்தனையை நாம் அவருடைய சன்னிதானத்திலே வந்து நாம் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சமூகத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். இப்போ சில நேரத்தில் ஆபத்து காலத்தில் சில பொருத்தனைகளை எடுக்கிறோம். நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு பொருத்தனை செய்கிறோம் ஒரு ஆபத்து காலம் வந்த பிற்பாடு. ஆனால் அந்த ஆபத்து காலத்தில் அந்த பொருத்தனையை நாம் ஆண்டவருக்கு எடுத்து அந்த ஆபத்து நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்து நம்மை விடுவித்த பிற்பாடு அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற தவறிவிடுகிறோம். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று சொல்கிறார். அப்போது பொருத்தனைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் அந்த பொருத்தனைகளை செலுத்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஆனால் அந்த பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை தான் நாம் கவனமாய் பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ, மலடியாய் இருந்த ஒரு ஸ்திரீ, அவள் பலவிதமான நிந்தைகளையும் அவமானங்களையும் அடைந்தவள். அவள் வாழ்க்கையிலே ஒரு பிள்ளைக்காக தேவ சமூகத்தில் போய் அழுது கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டிருக்கும்போது ஒரு பொருத்தனையை செய்து ஜெபிக்கிறாள். 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணுறா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால். அங்கே ஏன் ஆண் பிள்ளையை கேட்குறா? ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு ஆண் பிள்ளை தான் வேணும். ஆண்டவருக்கு ஆசாரியனாக ஊழியம் செய்யணும்னா ஒரு ஆணாக இருந்தால் தான் செய்ய முடியும். அதனால தான் ஒரு ஆண் பிள்ளையை கேட்குறா. ஏதோ ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு கேட்கல. அவள் கேட்குறது பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக கேட்குறா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா தான் அந்த பிள்ளையை ஊழியத்துக்கு நான் பிரதிஷ்டை செய்ய முடியும், அந்த ஊழியத்துக்கென்று அதை நான் அர்ப்பணிக்க முடியும்.
ஏனென்றால் அன்றைக்கு ஆசாரியர்கள் ஆண்கள் மாத்திரமே. ஆதலால் தான் இந்த இடத்துல ஒரு ஆண் பிள்ளையை கேட்கிறாள். கேட்டு அந்த பிள்ளையின் தலையில் சவரகன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனையும் பண்ணுகிறாள். அந்த பிள்ளையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்கிறாள். அதன் பிரகாரமாகவே கர்த்தர் அவளுடைய கற்பத்தை கடாட்சித்து அவளை நினைந்தருளி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். அந்த பிள்ளை பிறந்த பொழுது அவளிடத்திலே அந்த பிள்ளை வளருகிறது. அதே அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்திரி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது. யோசித்து பாருங்க, பிள்ளை பால் மறந்து ஒரு குழந்தையாக இருக்குது. அந்த குழந்தைய பல வருஷங்கள் கழித்து அவளுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது. ஆனால் அந்த பிள்ளையை தன் பட்சமாக வைத்து கொள்ளாமல் செய்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அவள் தேவ சமூகத்திலே அந்த குழந்தையை பால் மறந்த உடனே அங்கே கொண்டு போய் பலி செலுத்தி அந்த குழந்தையை தேவ சமூகத்தில் விட்டு வருவதற்காக அழைத்து செல்கிறார். 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, எத்தனை உண்மையோடு கூட அந்த பொருத்தனையை நிறைவேற்றினாள் என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். எத்தனை கஷ்டமான பொருத்தனை! அந்த பொருத்தனையை யாராலும் செய்ய முடியாது. ஒரு மலடியாக இருந்தவள் எத்தனையோ வருஷங்கள் பிள்ளை இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பொருத்தனை பண்ண உடனே ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுக்குறார். அவள் பொருத்தனை பண்ணினது போலவே கொடுக்குறார். ஆனால் அநேகர் என்ன செஞ்சிடறாங்க, அந்த பொருத்தனை பண்ணி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட உடனே ஆண்டவரை மறந்துடுறாங்க. அவங்க செய்த பொருத்தனை நிறைவேற்றுகிறது இல்லை. அது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகிறது. ஆனால் இந்த இடத்துல பொருத்தனை செய்தது போலவே அவள் அந்த இடத்துல போய் அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் சில ஆபத்தான சூழ்நிலைகளிலே, நெருக்கமான சூழ்நிலைகளில் போய்கொண்டிருப்பீர்களானால் ஒரு பொருத்தனை செய்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஆபத்து காலத்தில் கூப்பிடுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நன்மையை பெற்றவுடன் அந்த பொருத்தனையை செலுத்தாமல் இருந்து விடவே கூடாது. அதை நாம் செலுத்துவதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கேட்டதான இந்த வார்த்தைகளின்படியாக நீ உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்ற அந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வராக. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆபத்து காலத்தில் ஆண்டவரே உன்னதமானவருக்கு பொருத்தனை செய்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஆபத்து காலத்தில் நீர் அவர்களை விடுதலையாக்குகிறீர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே தியானித்தோம். ஆனால் செய்த பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒரு பொருத்தனை செய்து நிறைவேற்றாமல் போவதை பார்க்கிலும் பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நலம் என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். ஆண்டவரே, அப்படி போல நாங்கள் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க கிருபை செய்யும். அன்னாளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி அவள் எத்தனை ஒரு கடினமான பொருத்தனையை செய்தாள், அந்த பொருத்தனையை தவறாமல் நிறைவேற்றினாள். அப்படி போல நாங்களும் ஆண்டவரை செய்வதற்கு கிருபை செய்தலும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.